கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவரை போற்றி அவரை துதித்து பாடி ஆராதிக்கவே வந்திருக்கிறார். திருப்பி ஆமென் சொல்றீங்க. ஆகவே சந்தோஷமாக அவரை பாட போகிறோம், அவர் துதிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஏகோவா ஈரேவாக, ஏகோவா ராஃபாவாக, ஏகோவா நிசியாக நம்மோடு இருந்து நம்மை நடத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்துவாங்க. மகிழ்ச்சியோட பாதையை துதிப்போம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அவன் தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குருவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அவன் தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குருவில்லாத வாழ்வை வாழ யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசு. மகிழ்ச்சியோடு பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை கண்டார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை கண்டார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடையும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். கோலும் தடையும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா
பாத்திரத்தை நிரம்பி வழிகிற செய்வர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரே. நன்மையும் கிருபையும் இந்த ஆண்டு தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்வர் வாக்குத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தை பிடித்தவராக சேர்ந்தவரை பாடுவோமா? பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவ என்றே பாடுவேன், யெகோவா வருவ என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவ என்றே பாடுவேன், யெகோவா வருவ என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசு. போற்றி 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 துதித்திடுவோம், மகிழ்ச்சியோடு கரையை தட்டி பாடி பாடி உயர்த்திடுவோம், அவரை உயர்த்தி பாடுவோமே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க கரங்களை தட்டியப்பா, ஆனந்தமாய் பாடி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. கவலைகளை மறந்தவளாக, பாரங்களை மறந்தவளாக தேவரே, என்னோட வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியம் செய்து முடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை செய்ய நீர் வல்லவர். தனிமையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டிய தேவரே யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீர் எங்களோடு இருக்கிற தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. எனக்கென்றும் நீர் துணையா இருக்கிறீங்க, என்னாலும் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கரங்களை உயர்த்தி சொல்லுமே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன்
ஜீவனத்தின் ஆழ்ந்த சுகமே நம்புவீரு தேவனை நம்புவீரு தேவனை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையாவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே என்னாலும் நடத்துவாரே என்னாலும் நடத்துவாரே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தலைப்பில் தியானிக்க போகிறோம். Today we're going to meditate on the topic, ask what shall I give you. வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from 2 Chronicles chapter 1 and verse 7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். On that night God appeared to Solomon and said to him, ask what shall I give you. சாலமோன் இடத்திலே தேவன் பேசி கேட்க சொல்லுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And this is an incident where the Lord spoke unto Solomon and told him to ask. சாலமோனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இரவுகள் வந்திருக்கலாம். And in the life of Solomon so many different things might have come. ஆனால் தேவன் அன்று ராத்திரியிலே என்று முக்கியப்படுத்துகிறார். But the Lord specifies on that particular night. அந்த ஒரு ராத்திரி சாலமோனுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ராத்திரி. And that night was something that Solomon could not forget. காரணம் தேவன் அவருக்கு தரிசனமான ஒரு ராத்திரி. Because that was a night where the Lord appeared unto him. தரிசனமானது மட்டுமல்ல, சொல்லுகிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். Not only did the Lord appear, but he also told him, ask for whatever you desire. அதற்கு பின்னும் சில தரிசனங்களை சாலமோன் பார்த்திருக்கிறார். Even after that, Solomon had seen these visions. அதிலே தேவன் ஒரு வாழ்க்கையை கண்டித்திருக்கிறார். And the Lord also scolded and rebuked him. எச்சரித்திருக்கிறார். He had even warned him. ஆனால் இந்த ராத்திரியை சாலமோனால் மறக்கவே முடியாது. But this night Solomon can never forget. பாருங்கள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். The Lord told him, ask for whatever you desire. இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. Even before we take this word, there are certain things which we need to think about. சாலமோனை பார்த்து தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பதாக, நீ என்னிடத்தில் கேள் என்று சொல்வதற்கு முன்பதாக, சாலமோன் தேவனை மகிழ்வித்ததை பார்க்கலாம். Even before the Lord told Solomon to ask what he desired, but then we see Solomon, he pleased and he made God happy. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுவார். When we do whatever things we have to do, then the Lord will tell us, ask what you desire. பாருங்கள், கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார் என்றால் நாம் கேட்பதற்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிறவைகள் நம்மிடத்திலே உண்டு என்று நாம் அறிய வேண்டும். And if he says ask, we must realize that there are certain things God expects before we ask. தேவன் எதிர்பார்க்கிறவர்களை செய்யாத பட்சத்திலே இந்த வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்ல மாட்டார். When we don't do the things which the Lord is expecting, then he will not say ask what you desire. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள், சில முக்கியமான நன்மைகள் வருவதற்கு முன்பதாக பாருங்கள், நாம் சில காரியங்களிலே ஒழுங்காக இருக்கிறோமா என்று சரியான மனநிலைமை இருக்கிறதா, சரியான ஆயத்தங்கள் இருக்கிறதா
இருக்கிறதா என்பதை பார்த்துதான் கர்த்தர் சில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And even before the Lord gives us the blessings and whatever things we desire, and He is examining, He is expecting that are we in the right attitude and are we doing the things in the way that He is expecting us to do. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். And truly speaking, we see that there are certain preparations that has to be done before we receive the blessing. அந்த சில ஆயத்தங்கள் நம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர முடியாது. If the preparations are not there, Lord then cannot give certain blessings. சில காரியங்களை நாம் பெறுவதற்கு சில ஆயத்தங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். In order to receive certain things, the Lord is expecting there should be certain preparations for that. அந்த ஆயத்தங்களை நாம் பெற்றுவிட்டோம் என்று கர்த்தர் காண்பார் என்றால் நம்மை பார்த்து அவர் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தைரியமாக சொல்வார். And if the Lord sees that preparations in us, then He will confidently and boldly say, ask whatever you desire. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? What is that the Lord is expecting? சாலமோன் இதற்கெல்லாம் ஆயத்தமாக காணப்பட்டார் தெரியுமா? Solomon, in what manner he was அந்த prepared. காரியங்களை சற்று தியானிக்க கர்த்தர் பேசுவாராக. May the Lord give us grace that we will meditate upon that. வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். Let us read from 2 Chronicles chapter 1 and verse 6. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவன் அவரை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று 7ஆம் வசனத்திலே சொல்வதற்கு முன்பதாக 6ஆம் வசனத்திலே அவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை சாலமோன் செய்கிறார். And even before the Lord told in verse 7, ask whatever you desire, but he did certain things that was pleasing to God in verse 6. தேவனுக்கு எதிர்பார்க்கிற அந்த பலிகளை செலுத்தி பாருங்க 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். And he offered over there 1000 burnt offerings before the Lord. இந்த பலிகளை செலுத்தி ஆராதித்தான் பார்க்கிறோம். And we see he offered all these burnt offerings and he worshiped God. துதி பலிகளை செலுத்தி அவரை ஆராதிக்கிற அனுபவம். And it is an experience of where we offer praise offerings. முதலாவதாக சாலமோனுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? First and the foremost, how was the heart of Solomon? ஒரு ஆராதிக்கும் இருதயமாய் காணப்பட்டது. It was a heart of worship. அதை தேவன் விரும்புகிறபடினாலே அவர் கவலைப்படல, என்ன வேணா கேளுப்பா. And because the Lord was desiring that, therefore we ask, whatever you want, you can ask. என்ன வேணா கேளுப்பான்னு தைரியமா சொல்லிட்டாரு. And therefore he confidently says, whatever you want, you ask. உண்மையாகவே நமக்கு காணப்பட வேண்டிய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? Truly speaking, what kind of a heart we need to have? தேவனை ஆராதிக்கிற ஒரு இருதயம் நமக்கு சாலமோனை போல காணப்பட வேண்டும். Like unto Solomon, we need to have a heart of worshiping God. பாருங்கள், சாலமோன் முதலிலே தேவனை ஆராதித்தார். And Solomon, he first worshipped God. பின்பு தனக்கு வேண்டியதை கேட்டார். And then he asked whatever he wanted. முதலாவது பலி, பின்னர் ஆசீர்வாதம். First the sacrifice and then the blessing. முதலாவது தேவனை மகிழ்விக்கிற காரியம், பின்னர் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிற அனுபவத்தை பார்க்கலாம். First he pleased God, then we can see God blessing him. நம்முடைய ஜீவியத்திலே நாமும் ஜெபங்கள் வேண்டுதல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். In our life we are offering prayers and giving supplications. பாருங்கள், நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய வேண்டுதலிலே அல்லது நம் வீட்டிலே அல்லது சபையிலே நம் வேண்டுதலை கேட்பதற்கு முன்பாக, அப்ளிகேஷன் போடுவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆராதனை. And what is that we need to do, whether in our family or in the church, before we offer our prayer and give our supplication? First we need to worship God. தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். And Lord is watching over as to how we are worshiping him. அநேகர் சபைக்கு வந்து இங்க ஆராதிக்கிறோமே அதுவே போதும் என்று இருக்கிறார்கள். Many people are very much satisfied that when they come to church and worship, that is enough. வீட்டிலே ஒரு தனிப்பட்ட ஆராதனை இல்லாமல் இருக்கிறது. At home there is no personal worship. இன்றைக்கு பலர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். Today people are willing and desiring blessings, ஆனால் ஆராதனையை மறந்து விடுகிறார்கள். but they are forgetting to worship.
ஆனா சிலர் பதிலை எதிர்பார்க்கிறார்கள், They are expecting answers பலிபீடத்தை தவிர்க்கிறார்கள். and they are avoiding the altar. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆராதிக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கலாம். Let us ask ourselves, are we worshiping God? கர்த்தர் நம்மை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆராதிக்கிற இருதயத்தை, பலிபீடத்தை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே காண வேண்டும். And today, if the Lord has to tell us, ask whatever you desire, then we need to have that altar where we give offerings and praise offering and worship God. வாசிங்கள் மத்தேயு 6:33 வாசிங்கள். Let us read from Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. பாருங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all these things shall be added to you. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. And there is one word which is recorded in this verse. இவைகளெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளெல்லாம். And all these things. அதுதான் நாம் கேட்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள். And those are the blessings and the good things that we are asking. இதற்காகவே இந்த உலகம் இந்த இவைகளுக்கெல்லாம் என்ற அந்த வார்த்தைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. In today's world, people are running after all these things. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. And they are asking for that. நன்மையை தாரும் ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று பல காரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறது உலகம். And the world is asking, Lord, give me the good things, give me all the blessings. ஆனால் அதற்கு முன்பதாக பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை மறந்து இவளெல்லாம் தாருமையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். But before that, the Lord has told, you need to first seek the kingdom of God and his righteousness. Forgetting those things, they are asking for all the other things. செல்வத்தை கேட்கிறார்கள், They are asking for money, பதவியை they கேட்கிறார்கள், are asking for position, ஆசீர்வாதங்களை they are கேட்கிறார்கள், asking for blessings, வெற்றியை they கேட்கிறார்கள், are asking for success, குடும்பத்திலே சமாதானத்தை கேட்கிறார்கள், they are asking for peace in the family, எதிர்கால பாதுகாப்பை நாடுகிறார்கள். they are seeking future security. இவைகள் எல்லாவற்றையும் பெற பல முயற்சிகளை செய்கிறது உலகம். And the world is taking lots of efforts to attain and take all இந்த this. முயற்சிகள் செய்கைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட ஆரம்பியுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரந்தட்டி சோதரிக்கலாமா தேவனே? ஹalleluya. Keeping all these efforts aside, first when you seek the Lord, his kingdom and his righteousness, that the Lord gives all these things to us. ஆராதனை பரலோகத்தை திறக்கிறது. Worship opens heaven. மற்றும் தேவ பிரசன்னத்தை வரவழைக்கிறது. It also brings down the presence of God. முதலாவதாக சாலமோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? First and the foremost, how was the life of Solomon? ஆராதிக்கிற வாழ்க்கை. It was a life of worship. உங்கள் வீடுகளிலே ஆராதிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். And in your homes when you worship, heavens will be open. தேவ பிரசன்னம் இறங்கி வரும். God's presence will come down. தேவையில்லாத கிரியைகள் அகன்று போகும். Unwanted works will go away. கேட்பது கிடைக்கும் என்று பார்க்கிறோம். And we see whatever you ask, you will receive. இந்த வேளையில நாம் தானிக்க போகிற அடுத்த சாலமோனுடைய ஆசீர்வாதம் பெற தகுதியான ஒரு அம்சத்தை பார்க்கும் பொழுது, When we look into the next quality of Solomon where he was able to receive the blessing, ஆராதிக்கும் இருதயம் அடுத்ததாக தாழ்மையான இருதயம் என்று பார்க்கிறோம். after the heart of worship, he had a humble heart. வாசியுங்கள் 2 நாளாகமம் 1:8-9-10 வசனங்கள். Let us read from 2 Chronicles chapter 1 verses 8, 9 and 10. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூலத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும்.
ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இந்த சாலமோன் தேவனை நோக்கி செய்த இந்த விண்ணப்பத்திலே தேவன் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? And what is that the Lord saw in the application that Solomon gave? அவனுடைய தாழ்மையான இருதயத்தை பார்க்கிறார். And God saw his humble heart. பாருங்கள், அந்த சிலர் தங்களுடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகளிலேயே அவருடைய பெருமை தெரியும். And in the way that people pray, you can see the pride in the words that they use. சாலமோன் ஜெபம் எப்படி தான் காணப்படுது? And the prayer of Solomon, how was it found? தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தி. You have shown great mercy to David my father. அவருக்கு செய்தீர், அவருடைய ஸ்தானத்திலே என்னை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு தாழ்மையான இருதயம் காணப்படுகிறது. And he had a humble heart saying, Lord, you showed mercy to him, and also you made me as a king in his stead. என் தகப்பனை நடத்தினீர், வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொடுத்து நிறைவேற்றி நடத்தினீரே. You gave promises to my father and you led him. அவரை ராஜாவாக்கினீரே. And you made him as a king. இப்பொழுதும் அதே போல ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை ராஜாவாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அரசால தகுதியுள்ளவராக மாற்றினரே, அதுபோல ஜனத்து நடுவே போக்கும் முரத்துமாய் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்னை ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நடத்துவீராக என்று ஒரு தாழ்மையுள்ள ஜெபத்தை இந்த சாலமோன் செய்து பார்க்கலாம். And this Solomon was offering a very humble prayer saying, Lord, you made my father who was a shepherd but a king. Now Lord, give me wisdom and knowledge that I may go out and come in before this people and judge them. பாருங்கள், இந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்பினார் என்று பார்க்கிறோம். We see that God desired and he accepted this prayer. பாருங்க, தேவனுடைய உண்மையும் தேவனுடைய கிருபையும் பிரதானமாக்கினார். And he prioritized God's faithfulness and grace. நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜெபங்களிலே வர வேண்டிய வார்த்தைகள் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய உண்மை தன்மையை குறித்து சொல்லுங்கள். And you have to note it down. What is that you need to offer in your prayer? You have to talk about the faithfulness of God. தேவரீர், கடந்த நாட்களிலே கடந்த காலத்திலே எவ்வளவு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. Lord, in the past days how good you have been. தகுதியில்லாத என்னை நீ தகுதிப்படுத்தினீரே என்று துதிக்கிறார். He prays, Lord, you made me worthy who was once an unworthy person. அடுத்ததாக அவருடைய ஜெபத்தில் இருக்கிற வார்த்தைகள் சிலவற்றை பார்க்கும் பொழுது தன்னுடைய பலவீனங்களை நினைக்கிறாராம். If you look into the word that he was using, he acknowledged his weakness. அவருடைய பலவீனங்களை சொல்லி, ஆண்டவரே, நான் சின்ன பையனா இருக்க போக்குவரத்துமா இருக்கிறேன், எனக்கு அந்த ஜனத்தை மேய்க்கும்படியாக ஞானத்தை தாரும் ஐயா என்று அவருடைய இயலாத காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see he was talking about his inabilities. Lord, I'm just like that, going out and coming, but then to lead this so many lakhs of people, I need to have that wisdom. அவருக்கு எல்லா அறிவு இருக்கிறது, ஆனால் தேவ ஞானம் வேண்டும் என்று ஞானத்தை வேண்டி நிற்கிறார் என்று பார்க்கிறோம். We see he had all knowledge, but then he was praying for God's wisdom. ஞானத்தை பெற தேவ தயவை வேண்டி நிற்பதை காணலாம். And we can see in order to get that wisdom, he was standing before God. உண்மையாகவே வேதத்திலே அதி முக்கியமான ஒரு வசனம் இன்னும் अनेक விசுவாசிகளுக்கு தெரியாத ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. And there is a verse in the Bible that even many believers do not know about. அதுதான் யாக்கோபு 4:6. That is James chapter 4 and verse 6. அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, But he gives more grace. அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்ற இந்த வசனத்தை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். And many people do not even know about this verse. Therefore he says, God resists the proud but gives grace to the humble. தேவ கிருபையை நினைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தை செய்ய வேண்டும். And we need to offer our prayers thinking about the mercies of God. எல்லா நாளிலும் என் இதயத்திலே காணப்படுற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை இந்த ஊழியத்தை செய்ய தகுதியுள்ளவனாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லுவேன்.
And every day I used to say, Lord, I thank you and praise you because you made me to be a minister of God, a servant of God like this. நீங்களும் தேவன் உங்களை தகுதியாக்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம் என்று கிருபையை நினைக்க வேண்டும். You have to think of his grace and mercy because he made you worthy for that. பாருங்க, எப்பொழுதும் தேவனுடைய கிருபையை எண்ணி துதிக்க வேண்டும். You always need to count about the grace of God and his mercies and praise him. ஒருவர் நம்மை பார்த்து எப்படி போயிட்டு இருக்குது எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாம் போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. And if anybody says how things are going, never say everything is going fine. தேவ கிருபையினாலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. By the grace of God, everything is going on. அவருடைய கிருபையினாலே இதை செய்கிறேன். By his grace I am doing this thing. அவருடைய கிருபையினாலே இதை நடப்பிக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will keep saying, by his grace I am doing all these things. பாருங்கள், பெருமை ஜெபத்தின் பதிலை தடுக்கிறது. Pride blocks the answers to our prayer. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பெருமையான வார்த்தைகள் ஜெபத்திற்கான பதிலை தடுக்கிறது. Listen carefully. Proud words will only hinder an answer to your prayer. தாழ்மை கிருபையை வரவழைக்கிறது. Humbleness invites and brings grace. ஹalleluya. தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord is expecting a humble heart. May the Lord give us grace that we will receive that. வாசிங்கள் மார்க் 11 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்கள். Let us read from Mark chapter 11 and verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. இந்த சாலமோனை பார்க்கும் பொழுது தேவனுடைய செய்கைகளிலே கிரியைகளிலே ஒரு விசுவாசம் கொண்டவனாய் காணப்பட்டார். When you look at Solomon, he was a person who had faith in God's ability. பாருங்கள், ஒரு தாழ்மையுள்ள இருதயம் மட்டுமல்ல, Not only he had a humble heart, தேவனால் இதை செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். we also need to have a great faith that this is possible by God. இந்த ஃபீல்டு தேவனுக்கு தெரியாதாகவே ஆண்டவரே நீ கொஞ்சம் எனக்கு கிருபை கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்ல. It's not that saying, Lord, you do not know this field, therefore you give me grace, I will take care. தேவன் எல்லாவற்றையும் இவைகளெல்லாம் என்று சொல்லுகிறதே, தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் காணப்படுகிறார். God is a God who knows everything. அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். He knows administration. போர் வந்தால் எப்படி கையாளுவது என்று தெரியும். If there's a battle, how you need to handle, he knows that. மனுஷனுக்கு தெரியாத யுக்திகள் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows the strategies that a man knows or doesn't even know. ஆகவே தேவனுடைய செய்கையிலே விசுவாசம் கொண்டவராக ஒரு தாழ்மையோடு இருதயத்தோடு காணப்பட்டார். And he had a humble heart, having faith in God's ability. பாருங்கள், சாலமோன் தேவன் பதிலளிக்க வல்லவர் என்ற பெரிய விசுவாசம் காணப்பட்டது. And Solomon also had a great belief that God is able to give an answer. உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கு என் தேவனால் தீர்வு கொடுக்க முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. And truly speaking, he had a great thought, a mind, a belief and faith that this is possible for God to solve. ஒருவேளை சந்தேகம் வரும் என்றால், If only a doubt arises, இதை நம்மால் செய்ய முடியுமா? will I be able to do this? தேவனோடு இருந்தால் கூட இதை செய்ய முடியுமா? If God is along with me, even then will I be able to do it? என்ற சந்தேகங்கள் வரும் என்றால், சந்தேகங்கள் அற்புதங்களை வரம்பிற்குட்படுத்துகிறது. Doubts will only limit the miracles. அற்புதங்களை சந்தேகம் தடுக்கிறது. And doubts will hinder the miracles. அநேகம் காரியங்கள் நமக்கு இன்னும் நிறைவேறாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? What is the reason that many things are not getting fulfilled for us? சந்தேகம். Doubts. ஓ, இதை என்னால் செய்ய முடியுமா? Will I be able to do this? இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே. I do not have the wisdom to do this. இதை என்னால் செய்ய முடியாது என்று பல சந்தேகம் ஏற்படும் பொழுது அற்புதங்களை நாமே தடுத்து விடுகிறோம். When we have lots of doubts, we ourselves are hindering or blocking the miracles. அதே நேரத்திலே At the same time, விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் அந்த விசுவாசம் பரலோகத்தை திறக்கிறது. if we have faith,
then that faith will unlock heaven. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னால் செய்ய முடியும் என்று அந்த தாழ்மையுள்ள இருதயம் இருக்கும் பொழுது அந்த இருதயம் பரலோகத்தை திறக்கிற ஒரு சாவியாய் காணப்படுகிறது And அன்பானவர்களே. when we with humbleness believe that God is along with me, and that faith and belief will unlock the heaven. தேவனிடத்திலே சில காரியங்களை விண்ணப்பம் செய்வதற்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. In order to give certain applications to God, we need to have faith. பாருங்கள், தாழ்மையுள்ள இருதயம் அவசியம், பெருமை இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதுவேளை தேவனால் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு விசுவாசம் வேண்டும். பாருங்கள், அப்போ தேவன் இதை பார்த்து சாலமோன் ஜெபத்திலே கேட்டவைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். We need to have a humble heart. We need to have belief without any doubts. We need to ask Him, and then when we ask, like God granted whatever Solomon asked in prayer. இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். I would like to give emphasis to this word. சாலமோன் ஜெபத்திலே கேட்டவைகள் எல்லாவற்றையும் தேவன் அருளினார். And God granted unto Solomon all that he asked for in prayer. அதை விட ஒரு காரியம் என்ன தெரியுமா? Much more than that, கேட்காதவற்றையும் தருகிறார். God gives whatever he did not even ask. இருதயம் வாஞ்சித்த காரியம் தருகிறார். He gave him whatever he desired in his heart. ஞானத்தையும் ஐஸ்வரியத்தையும் மேன்மையும் சமாதானத்தையும் அள்ளி கொடுக்கிறார். And he gave him in abundance his wisdom, riches, honor and peace. நீ விரும்புவதை கேள் என்று சொன்னார் அல்லவா? He said, whatever you ask, you desire, you ask me. நாம் இந்த தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட விசுவாசமுள்ள இருதயத்தோடு கூட தேவனால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் கேட்போம் என்றால், ஆராதிக்கும் இருதயத்தோடு நான் கேட்போம் என்றால், தாழ்மையான இருதயத்தோடு நான் கேட்போம் என்றால், தேவன் நமக்கு அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், அள்ளி கொடு. சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் முதலாவதாக தேவனுடைய நோக்கத்தை தேடினார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். First and the foremost, Solomon understood what God was expecting. அதை அவர் நிறைவேற்றின உடனே தேவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். When he fulfilled God's purpose, we can see God adding all the other things to him. எல்லாவற்றையும் கொடுத்தார், கேட்டதையும் கொடுத்தார், கேட்காதையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். He gave everything to him, whatever he asked and whatever he did not even ask. சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். He will give you what you ask. He'll give you whatever you did not ask. He'll give you everything. ஆராதிக்கும் இருதயம் அவசியம். It's important that we need to have a heart of worship. தாழ்மையான இருதயம் அவசியம். And we need to have a heart of humbleness. தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God is able to give us everything. மூன்றாவதாக தேவன் சாலமோனிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்ன? And thirdly, what is that the Lord desired of Solomon? வாசிங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from 1 King chapter 3 verse 9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல சாலமோனுடைய ஜெபத்தை இந்த இடத்திலையும் பார்க்கிறோம். And over here also we see the prayer of Solomon. பாருங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே இருக்கிற உள்ளான நோக்கம் என்ன என்னும் கர்த்தர் பார்க்கிறார். And the Lord, when we pray, the Lord also looks into the motives behind it. மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்கிற என்ன தெரியுமா? And thirdly, சரியான நோக்கமுள்ள இருதயம். a heart with the right motives. சொல்லுங்க பார்க்கலாம். சரியான நோக்கமுள்ள இருதயம். A heart with the right motives. பாருங்கள், அப்படி நாம் எல்லாவற்றையும் தேவன் விரும்புகிறது போல ஒரு எண்ணத்தோடு கேட்போம் என்றால், And if you are going to ask with all the mindset that is pleasing to God, ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் கொடுக்கிற காரியம். and the offerings and the tithes that we are giving, it should be the revelation of our love towards God. அப்படி உள்ளத்தில் இருக்க அன்போடு கொடுக்க கத்துக்கிற செய்வாராக. And may the Lord give us grace that we will be able to give out of love to God. பாருங்கள், சாலமோன் தேவனிடத்தில் கேட்காத ஆசீர்வாதங்கள் என் பட்டியலை பார்க்க போகிறோம். We are going to look into the list that Solomon did not ask of the Lord. ஐஸ்வரியத்தை கேட்கவில்லை, He did not ask for riches. சத்துருக்கள் மேல் ஜெயத்தை கேட்கவில்லை, He did not ask victory over the enemies. தீர்க்காயுசை கேட்கவில்லை. He did not ask for long life. கர்த்தர் பார்த்திருப்பார்,
The Lord would have looked இது into எல்லாவற்றையும் இவன் கேட்டுக்கணுமே, இவன் கேட்கலையே. all these things he needed, but he did not ask. ஜனத்தை நடத்தி செல்ல ஞானத்தை தாரும் என்று தானே கேட்டான். He only asked for the wisdom to lead the people. தேவன் எதிர்பார்த்த ஜெபத்தை செய்கிறார். He offered a prayer that the Lord expected, தன்னுடைய ராஜ்யத்திற்கானவைகளை மட்டும் கேட்கிறார். and he was praying for his kingdom. அந்தவன் கேட்டதை தான் எதிர்பார்த்த தேவன். And the Lord was expecting what he asked. பாருங்க, தேவன் எதிர்பார்த்த அந்த தேவனுடைய ஜனங்களை நடத்தி செல்கிற அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற குறிப்புகளை மட்டும் கேட்டார். And he asked for, just as the Lord expected, he was praying for the things of his kingdom. தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை செய்தார். He offered a prayer that was pleasing to God. தவறான நோக்கத்தோடு செயல்படுவது ஆசீர்வாதங்களை தடுக்கும் அன்பானவர்களே. And wrong motives will hinder the blessings and God's நம்முடைய answers. ஜெபத்திலே என்னென்ன காரியங்கள் அல்லது வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think for a while, what all words are we using when we pray? தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை நாம் சொல்லுகிறோமா ஜெபத்திலே? Are we saying certain things which God doesn't like? ஜெபத்தினுடைய நோக்கங்கள் முக்கியம். The motives of prayer is very important. பாருங்க, நான் சொன்ன காரியத்திலே பார்க்கும் பொழுது சாலமோனுடைய ஜெபம் சுயநலமானது அல்ல. Solomon's prayer was not selfish. பாருங்க, இந்த ஜனத்தை நியாயந்தீர்க்க யாரால் கூடும் என்று ஜனத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார். And he cared for God's people, saying, who can judge this people? சிலருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். We see certain people's prayer. என்ன தெரியுமா வரும் அதுல குறிப்புகள்? And what points will be there? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Lord, you bless me. என் கணவனை ஆசீர்வதியும். You bless my husband. என் மனைவி ஆசீர்வதியும். You bless my wife. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். You bless my children. அவங்க குடும்பங்களை You ஆசீர்வதியும். bless their families. டயர்ட் ஆயிடுவாங்க. ஆண்டவரே போதானே இது நிறுத்திக்கலாம் இன்னும் முடிச்சிடுவாங்க. They'll get tired and finish off the prayer. நீ சுயநலத்துல கேட்டிருக்கிற. And you have only asked in a selfish manner. தேவன் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? How can God bless you? தேவ ஜனத்தின் அல்லது இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க முடியுமா உங்களாலே? Can you pray for the blessing of the people of the nation? அதை விரும்புகிறார் தேவன். And that is what God desires. இந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபிக்காம தேசத்திற்காகவும் சபைக்காகவும் ஜெபிச்சு பாருங்க, உங்க குடும்பங்களிலே ஆசீர்வாதம் அது பெருகும் என்று சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. And if without praying for all these things, if you start praying for the church and the nation, your blessings will increase. மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். And God blesses people who care for others. சுயநலமிக்க ஜெபங்கள் வல்லமையற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. Selfish prayers become weak and there is no power in that. ஊழிய நோக்கத்தை கொண்ட ஜெபங்கள் வல்லமையானதாய் காணப்படுகிறது. And service minded or ministry minded prayers become powerful. பாருங்க, ஊழியங்கள் சபை மிஷனரி ஊழியங்கள் அதை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Start praying about the church, the ministries and the missionaries. ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறும். And those prayers will become powerful. எல்லாவற்றையும் ஜெபித்து விட்டு கடைசியில் ஆண்டவரே என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள ஆண்டவரே ஜெபிப்பது தவறில்லை. And finally when you say, after praying all these things, when you pray, Lord, you bless my family, there's nothing wrong. தேவைகளை பிரதானமாக ஜெபத்தில் வைக்காதிருங்கள். And do not keep your needs as the first thing in your prayer. தேவனுடைய இருதயத்தை ஜெபத்திலே கொண்டு வாருங்கள். Bring God's heart in your prayer. பின்பதாக நம்முடைய காரணை சொல்லுவோம், தேவன் அதை எல்லாவற்றையும் நமக்கு கூட்டி தருகிறவராக இருக்கிறார். And after that, when you bring our needs, God will add all these things to us. தேவன் ஜெபத்திலே ஒரு சரியான நோக்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். And the Lord looks into the right motives in our prayer. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. And from today onwards, those who like to pray not a selfish prayer, lift your hands up. ஜெபத்திலே உம்முடைய இருதயம் வெளிப்பட கிருபை செய்வீராக. Lord, be gracious that your heart will be revealed in our prayers. கரம் கூட இருந்து ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற ஜெபமாக என் ஜெபம் மாற கிருபை செய்வீராக. Let your hand be with us and make our prayers that is pleasing to you. என்னுடைய ஜெபங்கள் ஊழிய நோக்கம் கொண்டதாக உம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஜெபமாக மாற கிருபை செய்வீராக. Lord, let my prayers be ministry minded and revealing out your expectations. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கடைசியாக உம்முடைய தாய்க்கு விரும்புகிறேன். And finally another point. ஜெபத்திலே தேவன்
எதை எதிர்பார்க்கிறார்? What is God expecting in prayer? நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுவதற்கு முன்பதாக சாமுவேல் இடத்துல என்ன கருணை தெய்வம் எதிர்பார்த்தார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking into what did God expect from Solomon before he told him, ask whatever you desire. பாருங்கள், ஜெபத்திலே பொதுவாக தெய்வம் எதிர்பார்க்க காரியம் என்ன தெரியுமா? And what is the usual thing that God expects in prayer? அவர் சொல்லுவதை கேட்பதற்கு ஆயத்தமான இதயத்தை தெய்வம் விரும்புகிறார். And God desires a heart which is ready to listen to whatever he says. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting a prayer that understands the heart of God. அதான் முக்கியமான காரியம். And that's the most important one. வாசியுங்கள், யோவான் 10:27 வாசியுங்கள். Let us read from John chapter 10 and verse 27. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice, and I know them, and they follow me. சாலமோன் தேவ சத்தம் கேட்கவும் காரியங்களை அறிந்து கொள்ளவும் ஞானத்தை பெற விரும்பினார். And Solomon desired wisdom to hear God's voice. இந்த ஜனத்தை நடத்தி செல்வதற்கு என்னுடைய அனுபவம் போதாது, உம்முடைய ஞானம் அவசியம், உம்முடைய வழிகாட்டுதல் அவசியம், உம்முடைய சத்தத்தை கேட்டு ஜனத்தை நடத்தி கொண்டு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் தன்னை அர்ப்பணித்து பார்க்கலாம். And we can see Solomon surrendering himself, saying, Lord, in order to lead these people, I need your wisdom and your grace and your guidance. காரியங்களை கேட்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். Be ready to listen. இந்த குறிப்புகள் வந்து கொண்டே இருக்குதுன்னு விசுவாசிக்கிறேன் என்னுடைய செய்தியிலே. I believe these points are repeatedly coming in my messages. ஜெபத்திலே நாம் முடிக்கும் பொழுது அல்லது ஆரம்பத்திலோ நடுவிலோ தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க ஒரு நேரத்தை வையுங்கள். You need to set a time apart to listen to what God is saying in your prayers. பாருங்கள், அந்த நேரம் இருக்கும்போது தான் நாம் விரும்புகிற காரியம் இருக்கட்டும், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். Only then we will be able to understand what he desires. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா என கர்த்தர் காண்கிறார். And the Lord looks into, before we receive the blessing, are we obedient to him? சாமுவேல் அவர் தேவன் பேசுகிறார் என புரிந்து கொண்டு நீ பேசுமையா என்று சொல்ற வரைக்கும் அவர் பேசவில்லை. And before Samuel understood that the Lord has to speak, he did not tell him to that. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்நாளிலே நீ எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தீர், அதை பேசுமையா என்று நாம் கேட்க வேண்டும். And therefore we need to ask of the Lord, Lord, you speak to me as to how I need to live in my daily life. நாம் சில பாரம்பரிய எண்ணங்களை வைத்திருப்போம். And we will have the traditional mindset. சில தேவையற்ற வேலைகளை போட்டு வைத்திருப்போம். இது இப்படிதான் நடக்கும் போட்டு வச்சிருப்போம். And we would have had unwanted boundaries saying this should happen only this way. ஆனால் கர்த்தர் இது அவர் செய்வதற்கென்று வேறு கிரியைகளை வைத்திருக்கார் என்பதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்படுவதில்லை. But we are not prepared that the Lord will do his work in a different manner as well. நம்முடைய நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமானால் ஆண்டவரே உம்முடைய நேரத்தில் செய்தருவீராக என்று அர்ப்பணிக்க தவறுகிறோம். And we are failing to ask of the Lord, Lord, you do it in your time. Rather we are expecting things to happen in our time. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய ஆயத்தமாகும் பொழுது பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்முடைய இருதயத்தை தகுதியுள்ளவளாக அது மாட்டுகிறது என்று பானவளே. The Lord makes our heart worthy when we are ready to listen and obey to God's word. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக அது மாற்றுகிறது. And when we are ready to listen to whatever the Lord says, then it will make our hearts worthy to receive his blessing. சாலமோனை பார்த்து கர்த்தர் சொன்னது போல, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire that God, like unto Solomon, God should look at us and ask,
ask whatever you desire. அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக நான் விரும்புகிறது நீ முதலாவது நீ கேள். And even before we can hear those words, we have to listen to what he says and desires. வார்த்தைகளை நீ கேள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு தான் பின்பதாக சொல்லுகிறார். The Lord is saying, நீ விரும்புவதை என்னிடத்திலே கேள். and the Lord says, first and foremost, listen to what I desire, and then you ask what you want. தேவன் கேளுங்கள் என்று சொல்வதற்கு முன் அவர் நம்மிலே எதிர்பார்ப்பவைகள் சில இருக்கிறது. And there are certain things that God expects before he says, ask what you desire. அவை என்ன தெரியுமா? What are those things? நாம் தியானித்த காரியங்கள். The things that we meditated. நம் ஆராதனை, Our worship, நம் தாழ்மை, our humility, நம் நோக்கங்கள், our motives, நம் கீழ்ப்படிதல், our obedience. கடைசியாக பார்த்தோமல்லவா கீழ்ப்படிதல். Finally we saw the obedience. கேட்பதற்கு ஆயத்தமுள்ள இருதயம் தான் கீழ்ப்படுகிற இருதயம் என்று பார்க்கிறோம். Obedience is a heart that is ready to listen. இந்த 4 அனுபவங்களும் நம்மிலே காணப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? When we have all these 4 experiences, what will happen? பரலோகம் திறக்கும். Then heavens will be open. வானத்தின் பலகணியை திறந்து தேவன் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். And the Lord will open the windows of heaven and bless us so that we will not have space நாம் enough. கேட்பதையும் கேளாதவற்றையும் கொடுக்க ஆயத்தமாயிருப்பார். And God is ready to give us the blessing that we ask for and the blessing that we did not even ask. இந்த செய்தியின் தலைப்பை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். And the title of the message, I would like to tell it now. தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். And looking at you, the Lord is telling, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். ask what shall I give you? அதற்கு முன்பதாக But before that, என்ன ஆயத்தம் அவசியம்? what are the preparations that's required? தேவாராதனை, God's worship, தாழ்மை, humbleness, நம்முடைய சரியான நோக்கங்கள், our right motives, ஆண்டவர் நீ என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் என்ற அந்த அர்ப்பணிப்பு, a surrender commitment. Lord, I will listen to whatever you say and obey. இப்படி தேவன் எதிர்பார்க்கிற அந்த அனுபவங்கள் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். Ask yourself, do I have the expectations of God in me? இந்த அனுபவங்கள் என்னிடத்திலே எனக்கு அவசியம் ஆண்டவரே என்று சொல்ற ஒரு எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And those who say, Lord, I need all these experiences in my life, if you say that, please stand. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய இந்த மாத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். And looking at us, the Lord should ask this month, ask whatever you desire. யார் யாரை பார்த்து கர்த்தரால் கேட்க முடியும் இந்த கேள்வியை கொஞ்சம் உங்களுடைய மனதிலே ஒரு உறுதி இருக்கும் என்றால் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் இருதயம் தாழ்மையோடு இருக்கிறது, என் இருதயம் உம்மை ஆராதிக்கிறது, என் இருதயம் தவறான நோக்கத்தால் சுயநலம் அல்ல, உம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறேனப்பா, கீழ்ப்படிவேனப்பா என்று சொல்றவங்க கரம்பதி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வேளையில எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, இந்த நல்ல வெள்ளைக்காய் நினைவுறுத்திருக்கிறோம். we thank you for this wonderful time. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னீரப்பா. Lord, you said, ask what shall I give you? நீ கேட்பதற்கு முன்பதாக எங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க முடியாது கிருபை கைத்திருக்கிறோம் ஐயா. Lord, we thank you because you made us to examine our hearts before we ask out. ஆராதிக்கும் இருதயம், A heart that worships. பலிபீடத்தின் இருதயத்தை தருவீராக. Lord, give us a heart of humbleness. உமக்கு முதலிட கொடுக்கும் இருதயத்தை தருவீராக. Lord, give me a heart that gives for you first priority. இருதயத்தை தருவீராக. Give us a humble heart, Lord. ஆண்டவரே, கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு உம்மால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை பெருக்கி அருள்வீராக. Lord, increase the faith that we will be able to believe that everything is possible for you to give. சுயநல ஜெபங்களை மறந்து உமக்கு சரியாக நீ விரும்புகிற காரியத்தை கேட்க கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will ask with the right motives, avoiding all the selfish prayers. உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தருவீராக. Lord, give us a heart that we will listen to your word and obey. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை பார்த்து நீ விரும்புகிறது என்னிடத்தை கேளு என்று சொல்கிறீர் விசுவாசிக்கிறோம். Lord, we believe that you will look at us and say, ask what shall I give இந்த you? நாள் முதல், இந்த வாரம் முதல், இந்த மாதம் முதல், இந்த வருடம் முதல் நாங்கள் எல்லாரும் நாங்கள் முடித்து கேட்பதை கொடுப்பேன் விசுவாசிக்கிறோம். Lord, we believe from this day onwards, from this week and month onward, that you will give us whatever we are praying. நீ விரும்புகிறதை என்னிடத்தை கேளு என்று சொல்கிற கிருபை காத்திருக்கிறோம். Lord, we praise and thank you because you are saying, ask what shall I give you? ஆசீர்வதியும் You bless us. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. எல்லாரும் சொல்லுமா,
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் வெள்ளத்திலும் ஆறுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் சொன்னது போல நீ விரும்புகிறதை கேள்வி என்று சொன்ன வார்த்தையின் போல அவ்விரும்புகிற இருதயமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவஸ்தை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்புகிறதை என்னிடத்திலே கேளுங்கள், அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் வேண்டுதல் மாதம் சமாதானம் ஆளுகையும் நம்மோடு இருந்தது போல நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகள் பிள்ளைகளோடு கூட தேவன் கூட இருந்து உமக்காக வாழுகிற சந்ததிகளை தேவன் எழுப்புவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி